வணக்கம் மக்களே! இது உங்கள் ஜெயா டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுருபாகன், பெருமாள் முருகனோட மாதுருபாகன் அந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புக் எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றத பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு வீடியோ, என்னோடய புக்கு எல்லாத்தையும் எரிச்சிருங்க, நான் இறந்துட்டதா சொல்லி, இதுக்கப்புறம் யாரும் இதை பண்ண வேண்டாம், படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்லிகிட்ருக்காரு. அப்படி விமர்சனங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கிற புக் தான் என்ன? ஏன் எல்லோரும் ஜஸ்ட் ஒரு புக்கை போயிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு இதை தடை பண்ணணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த புக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் படித்த புக்கு தான் மாதுருபாகன். ஆக்சுவலி மாதுருபாகன் அப்படின்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, ஆண் பெண் இருவருமே இருப்பாங்க. நம்ம அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வடிவத்துக்கு இன்னொரு பேர் தான் மாதுருபாகன். இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, திருச்செங்கோடு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது இந்த கோயில். ஸோ அந்த கோயிலில் இருக்கிற வழிமுறைகளாக இருக்கட்டும், நம்ம வழிபடுற கோயிலாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கோயில்களுக்கு பின்னாடியும் ஒரு சில வரலாறுகளோ கதைகளோ ஒரு சில அர்த்தங்களுக்காகவும் அந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா. அது ஷார்ட் அண்ட் ரிவ்யூவில் பார்த்துடலாம். நம்மளுடைய ஹீரோ பேர் காளி, நம்ம ஹீரோயின் பேர் பொன்னா. காளியும் பொன்னாவும் கணவன் மனைவி. ஸோ இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஆனாலுமே அவங்களோட குறையாவே காளிக்கும் பொன்னாக்கும் அது ஒரு குறையாவே தெரியல. ஆனால் சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒரு குழந்தை இல்லையே, இவளை மலடின்னு சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஆண்களுக்கு குழந்தை இல்லைனாலும் அவங்களுக்கு பேர் மாலடன் அப்படின்னு சொல்லிட்டு வரடன் வரடி அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பொன்னாவை நிறைய பேர் நிறைய விதமாக கஷ்டப்படுத்துவாங்க. முக்கியமாக அவங்க ஒரு பாட்டியோட நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ சந்தைக்கு போயிட்டு வரும்போது அந்த பாட்டி சொல்லுவாங்க, நீ நிறைய தான் வாங்க வேண்டியது தானே, உனக்குன்னா பிள்ளையா குட்டியா வச்சு தின்றதுக்கு, எவ்வளோ கஞ்சமாக வாங்கிட்டு வர அப்படின்னு சொன்னோடனே பொன்னாவுக்கும் ரொம்ப கோவமாயிடும். உனக்கு கூட தான் 5 பசங்க இருக்காங்க, யார் பார்த்துன்னுக்குறாங்க, நீ அனாதையாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. நம்ம பொண்ணா எப்படின்னா ரொம்ப துடுக்கான பொண்ணு, எதனா ஒன்றுனா டக்குன்னு கேட்டுருவா. ரொம்ப சுட்டியாக இருக்கிற பொண்ணு தான் நம்ம பொண்ணா. என்னதான் இருந்தாலுமே நிறைய பேர் அவளை குழந்தை இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இருந்தாலும் பொண்ணா அவங்க ஹஸ்பண்ட் மேலே எந்தவித கோவமும் இல்லாமல் லவ் அண்ட் கேரை காமிச்சிட்டே இருப்பாங்க. எந்த வருஷமும் இத்தனை வருஷம் ஆகியும் அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்வோ அன்போ அது குறையவே குறையாது, இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். அன்பு பொண்ணாக்கு குறையவே குறையாது, இன்னும் அதிகமாக லவ் அண்ட் கேர் காளி மேலே காமிச்சிட்டே தான் இருப்பான். இந்த பக்கம் காளி பார்த்தீங்கன்னா, காளி யாருன்னா பொன்னாவோட அண்ணன் முத்து இருக்கான்ல, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் காளி. எப்படிப்பட்ட க்ளோஸ் அப்படின்னா, ஒரு நாள் உன் தங்கச்சி என்னை கட்டி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு, தைரியமாக கேட்குற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நம்ம காளி. நம்ம காளியும் முத்துவும் எப்படின்னா, காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற நியூ நியூ பிளேசஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. முத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். அவர் இடத்த பார்த்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெஷல் இடமா இருக்கணும். ஸோ அவங்க அம்மா அப்பா சில வருஷங்களாகவே நீ வேறு பொண்ணை கட்டிக்கோ, வேறு பொண்ணை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம காளி என்ன பண்ணுவான், பொண்ணாவை வெறுப்பேற்றுறதுக்காகவே பொண்ணையும் கட்டிக்கிறேன் அவளையும் கட்டிக்கிறேன், நீ வேணால் ஒரு ஓரமாக இரு அப்படின்னு சொன்னோடனே பொண்ணாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏதோ அந்த பொண்ணு உண்மையாகவே கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரியே ரொம்ப கோவப்படுவான். அதில் நம்ம காளிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ இது மாதிரி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சந்தோஷங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேசி விளையாடிக்கிறதா இருக்கட்டும், அது நடந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே அவங்க இன்னும் நெருக்கமாகவே ஒன்றாவே அன்பாகவே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணா அவங்க ஊர் திருவிழாவுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ மாட்டு வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஃபேமிலி கை குழந்தையோட வந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டுருக்கும்போது அவங்களையும் வண்டியில் ஏற்றிட்டு அவங்களும் போயிட்டுருப்பாங்க. அப்போ பொண்ணா மடியில் குழந்தைய கொடுப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது குழந்தை மோஷன் போயிடுவாங்க. நம்ம பொண்ணாவும் என்ன இது இப்படி ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கோவம் ஆயிடுது. ஏன் என்னோடய புள்ள அது மட்டும்தான் நாறுதா, அவங்களுக்குலாம் மணக்குதா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கவும் பொண்ணாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதை விட என்னென்னா அவள்
அதை க்ளீன் பண்ணும்போது கூட இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உனக்கெல்லாம் எப்படி புள்ள வரும், இதுக்கே இப்படி மூஞ்சி சுளிக்கிற உன்னையெல்லாம் எப்படி உனக்கெல்லாம் எப்படி புள்ள கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே பொண்ணா இன்னும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. இப்படி ஆயிடுச்சு இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த ஊர் திருவிழாவுக்கு போனாலுமே அங்கே இருக்கிறவங்களையும் ஏன் என்ன விசேஷம் இல்லையா, குத்தி காமிக்கிறது, குத்தி காமிச்சு பேசுகிறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பொண்ணாவும் காளியும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணாவோட அம்மா வந்து ஒரு வழி சொல்கிறாங்க. அந்த மெத்தட் வந்து நீ இந்த மெத்தட் பண்ண அப்படின்னா 100% உனக்கு வந்து குழந்த பிறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொண்ணா எப்படின்னா இப்போது ரொம்ப துடுக்கான பொண்ணு, முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பரிகாரமும் செய்வாங்க, எல்லா கஷாயமும் கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே குடிப்பா. வந்து பொண்ணா குழந்த பிறக்கும், இங்கே ஒரு விஷம் இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து குடித்தோம் அப்படின்னா குழந்த பிறக்கும்னா அதுவும் குடிப்பா. ஒரு மலை உச்சி இருக்குது, அதை கூப்பிட்டுட்டு வந்தால் உனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னா அதையும் செய்வா. அப்படிப்பட்ட பொண்ணாக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணேன்னா 100% உனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காளி வந்து காளிக்கும் தெரியுது அந்த மெத்தட் என்னன்னு. பட் காளி வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நோ சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெத்தட் தான் என்ன, போவாளா மாட்டாளா, இதுக்கு நடுவில் காளி ஏன் இவ்வளோ கோவப்படணும், அப்படி அந்த மெத்தட் தான் என்ன அப்படின்றத வந்து சொன்ன விதம் தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட கிளைமேக்ஸ் வந்து இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க புக்கில் பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரே புக் இல்லை, இதுக்கு வந்து 2 புக் இருக்குது, 2 எண்டிங் புக் இருக்குது, கிளைமேக்ஸ் மட்டுமே. இஃப் நீங்கள் வந்து எனக்கு ஃபீல் குட் கிளைமேக்ஸ் தான் வேணும் அப்படின்னா அர்த்தநாரி படிங்க. இல்லை எனக்கு வந்து சேட் எண்டிங்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆலவாயன் படிக்கலாம். 2 புக்குமே உங்களுக்கு 2 புக் 2011, 2012 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொன்றுத்துலேயும் வெளியிட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த கிளைமேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே இதோட கிளைமேக்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இருக்கிறவங்க அது தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது கண்டென்ட்களை தெரிஞ்சு வச்சுக்க ஜெயா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.